Good morning students. In last 3 video classes, we have seen about the web services. So in this class, I am going to explain about Ajax. So this is the next and last segment of Unit 5. In this unit, the questions going to be asked by university is maybe either one is from web service or Ajax. So the average students may be study only one part. So அதாவது இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் யூனிவர்சிட்டியில் ரெண்டு கொஸ்டின்ஸ் ஏதராரில் வரும். ஒன்று வந்து வெப் சர்வீஸ் வரலாம் அல்லது அஜாக்ஸ் வரலாம். ஸோ இதில் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே படிக்கிறது கஷ்டம்னு ஃபீல் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்று அஜாக்ஸை மட்டும் நீ கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ அஜாக்ஸில் நான் சொல்கிற அந்த கொஸ்டின்ஸை மட்டும் படித்தாலே போதும், அந்த கொஸ்டின்ஸ் மட்டுமே வந்துடும். ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் டு அஜாக்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஸோ அஜாக்ஸோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னா asynchronous JavaScript and XML AJSX asynchronous JavaScript and XML. Ajax is a technique for creating fast and dynamic web pages. So Ajax is a only technology, not a programming language. So Ajax அப்படிங்கிறது ஒரு programming language கிடையாது. So Ajax அப்படிங்கிறது ஒரு technology for creating fast and dynamic web pages. So we know that what is dynamic web pages. We already know that, right? So what is Ajax? Ajax allows web pages to be updated asynchronously by exchanging small amount of data with the server behind the scenes, which means it is possible to update parts of a web page without reloading the whole page. Is very important. To update parts of a web page, any part of a web page without reloading the whole page. அதாவது ஒரு வெப் பேஜில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் தான் அப்டேட் பண்ணும் வித்தவுட் ரீலோடிங் த ஹோல் பேஜ். ஸோ ரிமைனிங் பேஜை வந்து எதையுமே வந்து ரீலோட் பண்ணாமல் ஏதாவது ஒரு பர்டிகுலர் பேஜை மட்டும்தான், பர்டிகுலர் பார்ட்டை மட்டும்தான், பர்டிகுலர் செக்மெண்ட்டை மட்டும்தான் வந்து அப்டேட் பண்ணும். அதான் வந்து அஜாக்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் சம் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா கூகுள் மேப்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் ஆஃப் அஜாக்ஸ். Gmail is one of the application of Ajax. YouTube is one of the application of the Ajax, and Facebook likes is one of the application of the Ajax. So important points in Ajax is it is possible to update parts of a web page, any part of a web page without reloading the whole page. இப்போ நான் உங்களுக்கு ரெண்டு இடத்துல காமிக்கிறதுக்கு என்ன மீனிங் காமிக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் கூகுள். இன்டர்நெட்டில் போய் நான் வந்து சர்ச் பண்ணுறேன். கூகுளோட பேஜ் வருது. இதில் நான் என்ன செய்ய போகிறேன், ஏதாவது ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்நெட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ண போகிறேன். இன்டர்நெட். இப்போ நான் இன்டர்நெட்னு சர்ச் பண்ண உடனே எனக்கு சில சஜஷன்ஸ் வந்து கூகுளில் டிஸ்பிளே பண்ணுது. எனக்கு டிஸ்பிளே பண்ணது இன்டர்நெட் ப்ரோக்ராமிங் சிலபஸ், இன்டர்நெட் ஸ்பீட்ஸ் டெஸ்ட், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், இன்டர்நெட் ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபர்ஸ்ட் வேர்ட்ல இருந்து ஆரம்பிக்கிற சில சஜஷன்ஸ் நீ எது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அப்போ நான் இன்டர்நெட்னு நான் டைப் பண்ணுறேன். என்னோட யூசரோட ரெக்வஸ்ட், நான் தான் யூசர், என்னோட ரெக்வஸ்ட் வந்து இன்டர்நெட். அப்போ இந்த ரெக்வஸ்ட் வந்து அங்கே போகுது, இங்கே கூகுள் சர்வருக்கு போகுது. போயிட்டு சஜஷன்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. அப்படி டிஸ்பிளே ஆகுறப்ப இந்த பார்ட் மட்டும்தான், அதாவது இந்த பார்ட் மட்டும்தான் ரீலோட் ஆகுது. ரிமைனிங் உள்ள இந்த பார்ட்ஸ் வந்து அப்படியே இருக்கு. ரிமைனிங் உள்ள இந்த பார்ட்ஸ் மட்டும் அப்படியே இருக்கு. இப்போ நான் வந்து இதை கிளிக் பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து இன்டர்நெட் ப்ரோக்ராமிங் அது ரிலேட்டடா சம் கண்டென்ட் வருது, ரைட்டா. இப்போ நான் இன்னொரு வேர்டு நான் சர்ச் பண்ண போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வெப் சர்வீஸ் அப்படின்னு நான் சர்ச் பண்ண போறேன் அப்படின்னா வெப்னு அடிச்சிருக்கேன். ஸோ வெப்னு அடித்த உடனே
எனக்கு இந்த ஏரியா மட்டும்தான், இந்த பார்ட் மட்டும்தான் அப்டேட் ஆகுது, இந்த பார்ட் மட்டும்தான் அப்டேட் ஆகுது. ரிமைனிங் உள்ள இந்த ரிமைனிங் பார்ட், இந்த போட்டோ, இந்த ஆல்ரெடி டிஸ்பிளே ஆன இந்த பார்ட் எதுவுமே வந்து அப்டேட் ஆகல. சரியா? அப்ப என்டையர் பேஜுமே ரீலோட் ஆகாம இந்த பர்டிகுலர் பார்ட் மட்டுமே அப்டேட் ஆச்சு அப்படின்னா அது அஜாக்ஸ் டெக்னாலஜி. ஓகே, அப்ப ஏதாவது ஒரு பர்டிகுலர் பார்ட் எந்த ரெக்வஸ்ட் சேஞ்ச் ஆக போகுதோ அந்த பார்ட் மட்டும்தான் அப்டேட் ஆகும். ரிமைனிங் என்டையர் பேஜ் வந்து ரீலோட் ஆகாம அப்படியே இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து அஜாக்ஸ் டெக்னாலஜி. ரைட்டா? ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக் லைக்ஸ் சொல்லலாம். இப்போ ஃபேஸ்புக்கில் ஒரு நமக்கு தெரிஞ்சவங்க ஒரு ஃபோட்டோ அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம லைக் பட்டனை கிளிக் பண்ணுவோம். இப்போ ஆல்ரெடி லைக்ஸ் வந்து ஒரு 45 லைக்ஸ் இருக்கு. இப்போ நான் லைக்னு உள்ள பட்டனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன சேஞ்ச் ஆகும், அந்த லைக் அப்படிங்கிற அதோட கலர் வந்து ப்ளூ கலராக மாறும், லைக்கோட கவுண்ட் வந்து ஒன்று இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இந்த ரெண்டு ஆப்ரேஷனுமே சைமல்டேனியஸாக நடக்கும். அப்படி நடக்கிறப்ப ரிமைனிங் பார்ட், அந்த ஃபேஸ்புக்கில் உள்ள ரிமைனிங் பார்ட் எதுவுமே ரீலோட் ஆகாது. அந்த லைக் சேஞ்ச் ஆகும், லைக்கோட கவுண்ட் சேஞ்ச் ஆகும். சரியா? அப்போ இது எதில் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அஜாக்ஸில் பண்ணியிருப்பாங்க. ரைட். ஸோ in Ajax, it is possible to update the part of the web page without reloading the whole page. So Ajax is a technology, not any programming language. Right. So next, Ajax client server architecture. This is very important question. In the question கட்டாயம் யூனிவர்சிட்டில கேட்பாங்க. So Ajax client server architecture மட்டும் நம்ம படிச்சாலே போதும். இந்த யூனிட்ல கட்டாயம் ஒரு 13 மார்க்கோ ஒரு 10 மார்க்கோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். ரைட்டா? So what is Ajax client server technology? Client server architecture. ஸோ ஏற்கனவே நம்ம நிறைய கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் படிச்சிருக்கோம். ஸோ அந்த ஆர்கிடெக்சருக்கும் அஜாக்ஸ்குள்ள ஆர்கிடெக்சருக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பற்றி நான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபிகரில் வந்து அதை தான் காமிச்சிருக்காங்க. அஜாக்ஸ் வந்து எந்த மாதிரி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. ரைட்டா? ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் இன் அஜாக்ஸ் கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன நடக்குது, யூசர் send a request from the UI, user interface. UI means user interface. And a JavaScript call goes to the XMLHttp request object. Right. XMLHttp request. So இதுக்கு முன்னாடி நம்ம வந்து HTTP request தான் படிச்சிருக்கோம். ஸோ இந்த இடத்துல அஜாக்ஸ்ல நம்ம வந்து புதுசாக என்ன படிக்க போறோம் அப்படின்னா XMLHttp request. ஸோ XMLHttp request அப்படிங்கிறது ஹார்ட் ஆஃப் த அஜாக்ஸ் client server technology. So XMLHttp request அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். It is a heart of Ajax client server architecture. Okay. So user send a request from UI and a JavaScript call goes to the XMLHttp request object. So இந்த படத்துல பாருங்க, so this is the presentation அப்படிங்கிறது யூசர் என்விரான்மெண்ட். நம்ம ஒரு ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணுறோம். நம்ம ஒரு ரெக்வஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூகுளில் வந்து நான் ஒரு இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு வேர்டை சர்ச் பண்ணுறேன். ஸோ அந்த சர்ச் இங்கே கொடுக்குறேன், இந்த இடத்துல கொடுக்குறேன். அது ஜாவா ஸ்கிரிப்ட் காலாக எங்கே போகும் அப்படின்னா XMLHttp ரெக்வஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு போகும். XMLHttp ரெக்வஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு போகும். ஸோ XMLHttp ரெக்வஸ்ட் அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய ரெக்வஸ்ட்டை HTTP ரெக்வஸ்ட்டாக மாற்றி அந்த கூகுள் வெப் சர்வருக்கு சென்ட் பண்ணும். ஏன்னா நான் வந்து கூகுளை பற்றி எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உனக்கு. சரியா? ஸோ கூகுளில் ஒரு வேர்டை நான் சர்ச் பண்ணுறேன், அது ஜாவா ஸ்கிரிப்ட் காலாக XMLHttp ரெக்வஸ்ட்டுக்கு போகும். ஸோ XMLHttp ரெக்வஸ்ட் என்ன பண்ணும், அதை செகண்ட் பாயிண்ட் HTTP ரெக்வஸ்ட்டாக மாற்றி வெப் சர்வருக்கு அனுப்பும். சரியா? ஸோ வெப் சர்வர் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டேட்டாவை வந்து டேட்டா பேஸ்லேருந்து ஃபெச் பண்ணி எகெயின் வெப் சர்வருக்கு வந்து ரிட்டர்ன் பேக் டு வெப் சர்வர். அந்த வெப் சர்வர் என்ன பண்ணும் அப்படின்னா அது XML டேட்டாவா XMLHttp ரெக்வஸ்டோட கால்பேக் மெத்தடுக்கு சென்ட் பண்ணும். ஸோ இந்த கால்பேக் மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு அவுட்புட்டை வந்து நம்மளுடைய ப்ரௌசரில் வந்து HTML ஃபைலாவோ CSS ஃபைலாவோ டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்படி டிஸ்பிளே ஆகிறப்ப ரிமைனிங் பேஜஸ், அந்த வெப் பேஜில் உள்ள என்டையர் பேஜ் வந்து ரீலோட் ஆகாது, ஒன்லி அந்த பர்டிகுலர் பார்ட் மட்டும்தான் ரீலோட் ஆகும். ஸோ அப்படி ரீலோட் ஆச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் ரீலோட் பண்ணுறது யார் அப்படின்னா XMLHttp ரெக்வஸ்ட்டும் இந்த கால்பேக் மெத்தடும். ஸோ நான் திரும்ப சொல்கிறேன், யூசர் ஒரு ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணுறோம். ஸோ யூசர் மீன்ஸ் இப்போ கூகுளில் நான் ஒரு வேர்டை சர்ச் பண்ண போகிறேன். அந்த வேர்ட் XMLHttp ரெக்வஸ்ட்
போகும். ஸோ XML HTTP ரெக்வஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ரெக்வஸ்ட்டை HTTP ரெக்வஸ்ட்டாக மாற்றி சர்வருக்கு சென்ட் பண்ணும். ஸோ சர்வர் அந்த பர்டிகுலர் டேட்டாவை வந்து டேட்டா பேஸ்லேருந்து ரெட்ரீவ் பண்ணி எகெயின் வெப் சர்வருக்கு வரும். ஸோ அந்த வெப் சர்வர் என்ன பண்ணும் அப்படின்னா அது XML டேட்டாவை கன்வெர்ட் பண்ணி கால்பேக் மெத்தடுக்கு கொடுக்கும். ஸோ அந்த கால்பேக் மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா அது HTML and CSS ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு அவுட்புட்டாக டிஸ்பிளே ஆயிரும். ஸோ இதுதான் வந்து Ajax client server architecture. இங்கே பாருங்க, user send a request from the UI to the JavaScript call goes to the XML HTTP request object. Second point, the HTTP request is sent to the server by XML HTTP request object. Server interact with the database using JSP இருக்கலாம், PHP இருக்கலாம், Servlet இருக்கலாம், or ASP இருக்கலாம். இந்த part இங்க இருந்து எந்த டேட்டாவை PHP ல ஒர்க் பண்ணிருக்கலாம், Servlet ல ஒர்க் பண்ணிருக்கலாம், JSP ல ஒர்க் பண்ணிருக்கலாம். ரைட்டா? சோ எந்த ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ல அவங்க ஒர்க் பண்ணிருக்காங்களோ அந்த ஃபைலை இன்வோக் பண்ணும், அவ்வளவுதான். ரைட்டா? ரைட். டேட்டா இஸ் ரெட்ரீவ்டு. டேட்டா வந்து எங்க இருந்து வரும் அப்படின்னா டேட்டாபேஸ்ல இருந்து டேட்டா எடுத்துக்கிறோம். ஸோ எடுத்துட்டு சர்வர் சென்ட் XML டேட்டா. சர்வர் வந்து XML டேட்டாவா இங்க சென்ட் பண்ணும் அப்படின்னா XML HTTP கால்பேக் மெத்தடுக்கு சென்ட் பண்ணும். ஸோ அது என்ன பண்ணும், நமக்கு அவுட்புட்டா HTML ஆவோ CSS ஃபைலாவோ நம்ம ப்ரௌசர்ல வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட், கம்பேரிசன் பிட்வீன் ட்ரெடிஷனல் வெப் அப்ளிகேஷன் அண்ட் Ajax வெப் அப்ளிகேஷன். இதுக்கு முன்னாடி பார்த்த வெப் அப்ளிகேஷனுக்கும் Ajax வெப் அப்ளிகேஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போறேன். ஒண்ணுமே கிடையாது. இது இந்த பக்கம் இந்த லெஃப்ட் சைடு உள்ளது இது வந்து ட்ரெடிஷனல் வெப் அப்ளிகேஷன், இது வந்து Ajax வெப் அப்ளிகேஷன். ஸோ ட்ரெடிஷனல் வெப் அப்ளிகேஷன் என்ன நடக்கும் அப்படின்னா என்டையர் வெப் பேஜ் லோட் ஆகும். ஏதாவது ஒரு பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் நம்ம அப்டேட் பண்ணணும்னு நினைச்சா முடியாது. ரெக்வஸ்ட் போயிட்டு ரெஸ்பான்ஸ் வர்றப்ப ஹோல் பேஜுமே வந்து என்ன ஆகும், ரீலோட் ஆகும். அது ட்ரெடிஷனல் அப்ளிகேஷன். அந்த பர்டிகுலர் பார்ட் மட்டும் ரீலோட் ஆகும் வித்தவுட் ரீலோடிங் என்டர் த பேஜ். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து Ajax வெப் அப்ளிகேஷன். சரியா? ஸோ இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட், இந்த இடம் தான் டிஃப்ரெண்ட். ஸோ ட்ரெடிஷனல் வெப் அப்ளிகேஷன்ல HTML ரெக்வஸ்ட் போகும், Ajax வெப் அப்ளிகேஷன்ல XML HTTP ரெக்வஸ்ட் போகும், அவ்வளவுதான். ஸோ XML HTTP ரெக்வஸ்ட் என்ன பண்ணுது அப்படின்னா ஹோல் பேஜையும் ரீலோட் பண்ணாம பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் ரீலோட் பண்ணும், அவ்வளவுதான். இதே நார்மல் HTTP ரெக்வஸ்ட் ஆயிருச்சு அப்படின்னா ஹோல் பேஜுமே ரெஸ்பான்ஸ் வர்றப்ப ஹோல் பேஜுமே ரீலோட் ஆகும். இதே XML HTTP ரெக்வஸ்டா இருக்கிறப்ப ஏதாவது ஒரு பர்டிகுலர் பார்ட் மட்டும் தான் ரீலோட் ஆகும், அவ்வளவுதான். இதுதான் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் ட்ரெடிஷனல் அப்ளிகேஷன் அண்ட் Ajax அப்ளிகேஷன். ரைட். நெக்ஸ்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இந்த XML HTTP request object. அதுதான் இது வரைக்கும் சொல்லியிருக்கோம். ஸோ XML HTTP request object தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் Ajax. சரியா? ஸோ இந்த என்டையர் பேஜை ரீலோட் பண்ணாம பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் ரீலோட் பண்றது எது அப்படின்னா XML HTTP request object. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Ajax client server architecture பத்தி கேட்டா அதை அதையும் எழுதணும், சேர்ந்து XML HTTP request object எழுதணும். இதில் உள்ள மெத்தட்ஸ், இதில் உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி எழுதணும். வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இதை மட்டும் படிச்சாலே நம்ம இந்த யூனிட்ல வந்து ஒரு கொஸ்டின் கட்டாயம் அட்டன் பண்ணிடலாம். ரைட். ஸோ XML HTTP request object. The XML HTTP request object can be used to exchange the data with the server behind the scenes. This means that it is possible to update the part of the web page without reloading the whole page. அதுதான் மெயினே வந்து இதுதான். சரியா? ரைட். ஸோ எப்படி வந்து ஒரு XML HTTP ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்றது, இதான் வந்து அதோட சின்டாக்ஸ் என்ன கொடுத்துருக்கேன். எனி வேரியபிள், ஏதோ ஒரு x அப்படிங்கிற வேரியபிள் ஈக்குவல் டு நியூ XML HTTP ரெக்வஸ்ட். எனி வேரியபிள் ஈக்குவல் டு நியூ XML HTTP ரெக்வஸ்ட். இப்போ என்ன ஆயிரும், இந்த வேரியபிள் தான் நம்மளுடைய ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்டை வச்சு தான் என்ன செய்ய போறோம் அப்படின்னா ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ண போறோம். இந்த ஆப்ஜெக்டை வச்சு தான் ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ண போறோம். ரைட். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் உள்ள மெத்தட்ஸ், XML HTTP ரெக்வஸ்ட் ஆப்ஜெக்ட்ல உள்ள மெத்தட்ஸ், என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு ஆல்ரெடி இது சொல்லிட்டேன். XML HTTP ரெக்வஸ்ட் அப்படிங்கிறது அந்த ஆப்ஜெக்டை வந்து கிரியேட் பண்றதுக்கு. நெக்ஸ்ட், abort அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. இட் இஸ் யூஸ்ட் டு கேன்சல் த கரண்ட் ரெக்வஸ்ட். ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துட்டோம், அந்த ரெக்வஸ்ட் நான் கேன்சல் பண்ணணும் அப்படின்னா abort அப்படிங்கிற இந்த மெத்தட் நான் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், get all response headers அப்படின்னு ஒரு மெத்தட். இட் இஸ் யூஸ்ட் டு ரிட்டர்ன் த ஹெடர் இன்ஃபர்மேஷன் ஆஃப் த மெசேஜ். ரைட். நம்ம கொடுக்குற ரெக்வஸ்டோட ஹெடர் இன்ஃபர்மேஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணோம். நெக்ஸ்ட் மெத்தட் இஸ் get response header.
return the specific header method, header informations. இது மொத்தமா எல்லா information header ஓட எல்லா information return பண்ணும். இது particular உள்ள header ஓட information மட்டும் return பண்ணும். Next to open method. So open method contains these arguments. என்னென்ன arguments? Method, URL, assigns, user, password. So method அப்படிங்கிறது get methodா post methodா. So getக்கும் postக்கும் difference தெரியும். நம்ம கொடுக்கிற request get methodல கொடுக்கணுமா post methodல கொடுக்கணுமா அவ்வளவுதான். URL. So எந்த ஃபைல் இன்வோக் ஆகணும், எந்த ஃபைலை வந்து நம்ம இன்வோக் பண்ண போறோம் அந்த URL. So அதான் சொல்லியிருக்கேன். மெத்தட் the request type getஆ இருக்கலாம் postஆ இருக்கலாம். URL அப்படிங்கிறது ஃபைலோட லொகேஷன். asynchronous trueன்னு கொடுத்தோம் அப்படின்னா asynchronous, falseன்னு கொடுத்தோம் அப்படின்னா synchronous. அப்ப synchronous F கொடுத்துட்டா அப்படின்னா உனக்கு என்டையர் பேஜும் ரீலோட் ஆகும். நீ ட்ரூ கொடுத்தா தான் பர்டிகுலர் பார்ட் மட்டும் அப்டேட் ஆகும், என்டையர் பேஜ் வந்து ரீலோட் ஆகாது. யூசர் நேம், பாஸ்வேர்டு அப்படிங்கிறது பாஸ்வேர்ட். இது வந்து ஆப்ஷனல் ஒன், கொடுக்கலாம் கொடுக்காம இருக்கலாம். ஸோ இதை வந்து ஓப்பன் மெத்தட். எந்த ஃபைலை வந்து நம்ம இன்வோக் பண்ண போறோமோ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணணும், அதுக்குள்ள மெத்தட் தான் இது. நெக்ஸ்ட் சென்ட். ஓப்பன் பண்ணியாச்சு, ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணணும் அப்படின்னா சென்ட் அப்படிங்கிற மெத்தட். சென்ட் த ரெக்வஸ்ட் டு த சர்வர் யூஸ்டு ஃபார் கெட் ரெக்வஸ்ட் ஆர் போஸ்ட் ரெக்வஸ்ட். ஸோ இதெல்லாம் வந்து XML HTTP ரெக்வஸ்டோட ஆப்ஜெக்ட்ஸ், ஆப்ஜெக்டோட மெத்தட்ஸ். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த டேபிள் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரைட். ஸோ நெக்ஸ்ட் மெத்தடோட ப்ராப்பர்ட்டிஸ். அந்த XML HTTP ரெக்வஸ்ட் ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸ். என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு? ஸோ மெத்தட்னா ஃபங்க்ஷன்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ்னா வேரியபிள்ஸ். ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது வேரியபிள்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஆன் ரெடி ஸ்டேட் சேஞ்ச். On ready state change. Define a function to be called when the ready state property changes. அதாவது நம்ம வந்து ஒரு மெசேஜ் ரெக்வஸ்ட் கொடுக்க போறோம் அப்படின்னா ரெடி ஸ்டேட். ஸோ கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆன் ரெடி ஸ்டேட் சேஞ்ச். ஆன் ரெடி ஸ்டேட் சேஞ்ச். ரைட். இப்போ ரெடி ஸ்டேட்டோட வேல்யூஸ் 0வா இருந்துச்சு அப்படின்னா ரெக்வஸ்ட் நாட் இனிஷியலைஸ்ட்னு அர்த்தம். ரெடி ஸ்டேட்டோட வேல்யூ 1ஆ இருந்துச்சு அப்படின்னா சர்வர் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ். இஃப் ரெடி ஸ்டேட் ஈக்குவல் டு நான் 1ன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா சர்வரோட கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இஃப் ரெடி ஸ்டேட் ஈக்குவல் டு நான் 2ன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா சர்வர் வந்து என்ன பண்ணிருச்சு அப்படின்னா ரெக்வஸ்ட்டை ரிசீவ் பண்ணிருச்சுன்னு அர்த்தம். இஃப் ரெடி ஸ்டேட் ஈக்குவல் டு 3 மீன்ஸ் ப்ராசஸிங் த ரெக்வஸ்ட். சர்வர் என்ன பண்ணுது அப்படின்னா ரெக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். ரெடி ஸ்டேட் ஈக்குவல் டு 4 மீன்ஸ் ரெக்வஸ்ட் ஃபினிஷ்டு. நம்ம அனுப்புன ரெக்வஸ்ட்டை வந்து சர்வர் ஃபினிஷ் பண்ணிருச்சு அண்ட் ரெஸ்பான்ஸ் இஸ் ரெடி. ஸோ ஃபினிஷ் பண்ணிட்டு ரெஸ்பான்ஸை வந்து ரெடியா வச்சிருக்கு. ரைட். அடுத்த ப்ராப்பர்ட்டி ரெஸ்பான்ஸ் டெக்ஸ்ட். ரிட்டர்ன் த ரெஸ்பான்ஸ் டேட்டா அஸ் எ ஸ்ட்ரிங். இப்போ நான் இன்டர்நெட் டைப் பண்றேன் கூகுள்ல, அது என்னோட ரெக்வஸ்ட், அது வந்து சர்வருக்கு போகுது. எல்லாம் ப்ராசஸ் எல்லாமே வந்து உனக்கு வந்து அப்டேட் ஆயிட்டு ரெஸ்பான்ஸ் ரெடியா இருக்கு. ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் டெக்ஸ்ட் மெசேஜா அனுப்புறாங்க அப்படின்னா ரெஸ்பான்ஸ் டெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவாங்க. அதே ஒரு XML ஃபைலை அனுப்புறாங்க அப்படின்னா ரெஸ்பான்ஸ் XML அப்படிங்கிற இந்த ப்ராப்பர்ட்டில இருந்து சர்வர்ல இருந்து வரும். இது வந்து சர்வர்ல இருந்து வரும். ரிட்டர்ன் த ரெஸ்பான்ஸ் டேட்டா அஸ் XML டேட்டா. ஸ்டேட்டஸ். ரிட்டர்ன் த ஸ்டேட்டஸ் நம்பர் ஆஃப் ரெக்வஸ்ட். இப்போ ஸ்டேட்டஸ் வந்து 200ஆ இருந்துச்சு அப்படின்னா ஓகே, அதாவது சர்வருக்கும் கிளையண்ட்டுக்கு இடையில கனெக்ஷன் வந்து கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். 403 அப்படின்னு இருந்துச்சுன்னா ஃபார்பிடன். 403னா ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், நம்ம வந்து ப்ரௌஸ் பண்றப்ப நிறைய பார்த்துருக்கோம். 404 இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபைல் நாட் ஃபவுண்ட். நம்ம தேடுற ஃபைல் வந்து அங்க இல்ல. ஸோ ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு 404ன்னு வந்துச்சு. சர்வர்ல இருந்து ஒரு ஃபைலை நம்ம தேடுறோம், அங்கிருந்து 404ன்னு வந்துச்சு அப்படின்னா அந்த ஃபைல் இல்ல, ஃபைல் இஸ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு மீனிங். ஸ்டேட்டஸ் டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு அனதர் ப்ராப்பர்ட்டி. ரிட்டர்ன் த ஸ்டேட்டஸ் டெக்ஸ்ட் ஓகேயா நாட் ஃபவுண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும். ரைட். அப்போ இந்த ரெண்டு டேபிளும் XML HTTP ரெக்வஸ்ட் ஆப்ஜெக்டோட மெத்தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்படியே இந்த டேபிள் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக கொஸ்டின்ஸ் எழுதிடலாம். அதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா இதே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் இல்லையா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டு டேபிளும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், எப்படி வந்து XML HTTP ரெக்வஸ்ட்டை வந்து நம்ம எப்படி வந்து யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். சென்ட் ஏ ரெக்வஸ்ட் டு த சர்வர். எப்படி வந்து சர்வருக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட்டை வந்து நம்ம சென்ட் பண்றது. சரியா? சென்ட் பண்றப்ப நம்ம மெயின் கான்செப்ட் என்ன, ஹோல் பேஜ் ரீலோட் ஆகக்கூடாது. ஒன்லி அந்த பர்டிகுலர் பேஜ் மட்டும் தான், பர்டிகுலர் பார்ட் மட்டும் தான் ரீலோட் ஆகும். அப்போ என்ன பண்றேன், XHTTP அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா நான் கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட்.
create பண்ண object. XML HTTP request ஓட object. இது any variable. Open dot open method சொன்னேன். Open method என்ன open, right? Open get method கொடுத்திருக்கேன். இந்த ஃபைல் நான் சென்ட் பண்றேன். ட்ரூ அப்படினா asynchronous true னு வச்சிருக்கேன். சோ அந்த object dot send அப்படினா இந்த ஃபைல் ஓபன் ஆகும். சோ சர்வருக்கு வந்து இந்த ரெக்வெஸ்ட் வந்து சென்ட் ஆயிடும். சரியா? இத நம்ம ஆல்ரெடி சொன்னது. ரைட். இப்போ சர்வருக்கு போயிருச்சு. xHTTP.onReadyStateChange equal to function. இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன மீனிங் சொல்றேன் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல சொல்றேன். This dot ready state equal to 4. So 4 னா என்ன அர்த்தம் அத பாருங்க. முன்னாடி உள்ள ஸ்லைட்ல சொல்லிருப்பேன். What is 4? Request finished and response is ready. Ready state equal to 4 அப்படினா request finish ஆயிருச்சு. இது வந்து சர்வர்ல இருந்து வருது. finish ஆயிருச்சு. response ready ஆயிருச்சு. This dot status equal to 200. 200 னா என்ன? ஓகே. சரியா? அப்ப ready state status வந்து 200 ஓகே ஆயிருச்சு. அப்ப ரெஸ்பான்ஸ் ரெடி ஆயிருச்சு. ஸ்டேட்டஸ் 200 னா ஓகே ஆயிருச்சு அப்படினா நமக்கு ரிட்டர்ன் எப்படி வருது அப்படினா response.text ஒரு டெக்ஸ்ட் மெசேஜா நம்மளுடைய ஃபைல்ல வந்து டிஸ்ப்ளே ஆகுது. நம்மளுடைய ப்ரௌசர்ல வந்து டிஸ்ப்ளே ஆகுது. அதாவது இத ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபைல் ஓபன் பண்றேன். சரியா? கெட் மெத்தட்ல ஓபன் பண்றேன். நான் வந்து சென்ட் பண்றேன். இங்க சென்ட் இங்க போயிடும். போன உடனேயே ப்ராசஸ் நடந்து முடிஞ்சிருச்சு. ப்ராசஸ் நடந்து முடிஞ்ச உடனே ரெடி ஸ்டேட் 4 இருக்கணும். ஸ்டேட்டஸ் 200 இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி வருதுன்னா டெக்ஸ்டா வரும். அதாவது நான் இன்டர்நெட்னு டைப் பண்றேன் கூகுள்ல. இன்டர்நெட் டைப் பண்ணனும்னா அந்த மெசேஜ் சர்வருக்கு போகும். ப்ராசஸ் பண்ணி இன்டர்நெட்ங்கற வேர்ட்ல என்னென்ன ஸ்டார்ட் ஆகுதோ அதெல்லாம் அப்படியே நமக்கு டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்னா அதை ப்ராசஸ் பண்ணி ரெடி ஸ்டேட் ஈக்குவல் டு 4 னா என்ன அர்த்தம்? அதாவது ரெக்வெஸ்ட் ப்ராசஸ் ஆகி டேட்டா ரெஸ்பான்ஸ் வந்து ரெடியா இருக்கு. ஸ்டேட்டஸ் ஈக்குவல் 200 ஓகே சென்ட் பண்றதுக்கு ஸ்டேட்டஸ் ஓகே இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் டெக்ஸ்ட் எப்படி வருது? இன்டர்நெட் அப்படின்னு அடிச்சா இன்டர்நெட் ப்ரோக்ராமிங், இன்டர்நெட் கான்செப்ட், இன்டர்நெட் அப்படிங்கிற வேர்ட்ஸ் ஃபுல்லா டிஸ்ப்ளே ஆகுதா? அது டிஸ்ப்ளே ஆகும் இந்த இடத்துல. ரைட்டா? இதான் வந்து XML HTTP request object. ரைட். ஸோ நெக்ஸ்ட் callback method or function. A callback method is a function. Callback function is a function passed as a parameter to another function. இங்க பாருங்க, இதுதான் வந்து callback method சொல்றாங்க. இதுதான் வந்து callback. ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷனை நம்ம பாஸ் பண்ணோம், ஆர்குமெண்டா பாஸ் பண்ணோம் அப்படின்னா அது callback method. ரைட்டா? callback method. If you have more than one Ajax task in website, you should create your own function. ஒரு function create பண்ணிட்டு for executing the XML HTTP request object and one callback function for each Ajax task. So ஒரு function நம்ம வந்து declare பண்ணிட்டு நிறைய function வந்து நம்ம call பண்ணலாம். So what is callback method? So callback method is a method passed as a parameter to another function. So example வந்து write the previous slide example. இதான் வந்து இந்த slide. சரியா? So இந்த example தான் callback method. இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ஃபங்க்ஷனை பார்த்தது கிடையாது. So this is callback function. Right. So இதோட Ajax அவ்வளவுதான். நம்ம சிலபஸ்ல உள்ள Ajax கான்செப்ட் அவ்வளவுதான். இதோட 5th யூனிட் முடிஞ்சிச்சு. ரைட்டா? So 5th யூனிட்டை பொறுத்த வரைக்கும் வெப் சர்வீஸ் ஆல்ரெடி இந்த 3 வீடியோ நான் போட்டிருக்கேன். இது லாஸ்ட் வீடியோ, 4th வீடியோ. இதுல மட்டும் Ajax மட்டும் நம்ம படிச்சிருக்கோம். So இந்த Ajaxல introduction to Ajax, இந்த client server ஸ்டெப்ஸ், கம்பேரிஷன், இந்த XML. அதாவது என்ன மீனிங் அப்படின்னா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த 27 ஸ்லைட் நம்பர் 27ல இருந்து ஸ்லைட் நம்பர் 39 வரைக்கும் நம்ம வந்து கம்ப்ளீட்டா படிச்சிட்டோம் அப்படின்னா கட்டாயம் ஒரு 2 மார்க்கு ஒரு பிக் क्वेश्चन அட்டெண்ட் பண்ணிடலாம். வெப் சர்வீஸை ஒமிட் பண்ணிடலாம். சரியா? ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்லைட் நம்பர் 27ல இருந்து 39 வரைக்கும் நீங்க வந்து கம்ப்ளீட்டா படிங்க. படிச்சாலே ஒரு क्वेश्चन கட்டாயம் வரும். ஒரு 2 மார்க்கும் வரும், ஒரு 13 மார்க்கும் வரும். முடிஞ்சிச்சு. சரியா? சரி, ரிமைனிங் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், மார்க் அதிகமாக எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க வந்து வெப் சர்வீசஸ் படிங்க, அஜாக்ஸும் படிங்க. ரைட்டா? ரைட். இப்போ சம் கொஸ்டின்ஸ்.
ப்ரீவியஸ் இயரில் கேட்ட அஜாக்ஸ்லேருந்து கேட்ட கொஸ்டின்ஸ். ஏற்கனவே வெப் சர்வீஸ்லேருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கான்னு சொல்லிட்டு நான் தேர்ட் வீடியோவில் போட்டிருக்கேன், பார்த்துக்கிறேங்க. ஸோ அஜாக்ஸ்லேருந்து என்னென்ன கேட்டிருக்காங்க அதை மட்டும் என்னென்ன கொஸ்டின் ரிப்பீட் ஆகுதுன்னு பாருங்கள். வாட் இஸ் மீன் பை கால்பேக் மெத்தட் இப்போ பார்த்தோம், கடைசியாக பார்த்தோம். கால்பேக் மெத்தட் அப்படின்னா a method passed as a parameter to another method, அதான் கால்பேக் மெத்தட். ஏப்ரல் 19ல் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த யூஸ் ஆஃப் XML HTTP request object? ஸோ இதை வந்து மெயின், அஜாக்ஸில் வந்து இதை மெயின். இதை என்ன பண்ணும் அப்படின்னா ஹோல் பேஜை ரீலோட் பண்ணாமல் ஒரு பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் ரீலோட் பண்ணுது, ரைட்டா? ஸோ நவம்பர் 2017 கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த ரோல் ஆஃப் கால்பேக் மெத்தட்? எகெயின் இந்த கால்பேக் மெத்தடை பற்றி கேட்டிருக்காங்க. ஸ்டேட் த அட்வான்டேஜஸ் ஆஃப் அஜாக்ஸ். ஸோ அஜாக்ஸோட மெயின் அட்வான்டேஜஸ் என்ன? ஹோல் பேஜை ரீலோட் பண்ணாமல் ஒன்லி பார்ட், ஏதாவது பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் தான் அப்டேட் பண்ணுறது அஜாக்ஸோட அட்வான்டேஜ், ரைட்டா? ஸோ இது வந்து பார்ட் ஏ கொஸ்டின்ஸ். ஸோ பார்ட் பியில் பாருங்க, எக்ஸ்பிளைன் த XML HTTP request object methods. அந்த மெத்தட்ஸை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 19லையும் கேட்டிருக்காங்க, நவம்பர் 16லையும் கேட்டிருக்காங்க. லிஸ்ட் த ப்ராஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் அஜாக்ஸ். ஏப்ரல் 2019ல் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, எக்ஸ்பிளைன் அபவுட் த ஆப்ஜெக்ட் தட் ஹெல்ப்ஸ் அஜாக்ஸ் ரீலோட் த பார்ட்ஸ் ஆஃப் வெப் பேஜ் வித்தவுட் ரீலோடிங் த ஹோல் பேஜ். எக்ஸ்பிளைன் அபவுட் த ஆப்ஜெக்ட். என்ன ஆப்ஜெக்ட்? XML HTTP request object. அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க, ரைட்டா? இது வந்து நவம்பர் 2018ல். வித் நீட் டயக்ராம் எக்ஸ்பிளைன் அஜாக்ஸ் கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர். சம்மரைஸ் சம் ஆஃப் XML HTTP request objects மெத்தட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். அந்த ரெண்டு டேபிள் அஜாக்ஸோட கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர், ஏப்ரல் 2018. எக்ஸ்பிளைன் வித் இல்லுஸ்ட்ரேஷன் அஜாக்ஸ் கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர், ஏப்ரல் 17, நவம்பர் 17, நவம்பர் 16. அப்போ பாருங்க, ஏப்ரல் 18லையும் கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் கேட்டிருக்காங்க, ஏப்ரல் 17லையும் கேட்டிருக்காங்க, நவம்பர் 17லையும் கேட்டிருக்காங்க, நவம்பர் 16லையும் கேட்டிருக்காங்க. அடுத்து கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் ட்ரெடிஷனல் வெப் அப்ளிகேஷன் அண்ட் traditional web application architecture and Ajax based web application architecture. அது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ரெண்டையும் கம்பேர் பண்ணி சொல்லணும், சரியா? அப்ப இந்த பார்ட்டை பொறுத்த வரைக்கும், அஜாக்ஸ் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் அஜாக்ஸ் கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் ஃபுல்லா கம்ப்ளீட்டா படிச்சாலே போதும். XML HTTP request ஆப்ஜெக்டோட மெத்தட்ஸையும் ப்ராப்பர்ட்டிஸையும் படிச்சாலே போதும். கட்டாயம் நம்ம வந்து ஒரு 13 மார்க்ஸ் அண்ட் ஒரு 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணிடலாம், ரைட்டா? ரைட். ஸோ இதோட நம்ம வந்து யூனிட் 5 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மொத்தமாக 5 யூனிட்டுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ உன்னோட வேலை படிக்கிற வேலை. நான் இதோட இந்த பிபிடியை நான் உனக்கு வந்து நான் அனுப்பிச்சி வச்சிடறேன். அதை நீ டவுன்லோட் பண்ணி எடுத்து படித்து வச்சுக்கோங்க. எதுவும் டவுட்ஸ் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. வாட்ஸ்அப்பில் கேட்டாலும் சரி, அல்லது எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாலும் சரி, நோ ப்ராப்ளம், சரியா? இந்த வீடியோட கிளாரிட்டி, வீடியோ ஆடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ், யூடியூப் கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் கொடுத்தாலும் சரி, அல்லது வாட்ஸ்அப்பில் பர்சனலாக நீங்கள் வந்து எனக்கு ஃபீட்பேக் கொடுத்தாலும் சரி, நோ ப்ராப்ளம், சரியா? ஸோ 5 யூனிட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனிமேல் உன்னோட வேலை, படிக்கிற வேலை. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கேளுங்க. இந்த பிபிடியை நான் உனக்கு வந்து நான் சென்ட் பண்ணிடுறேன், சரியா? தேங்க்யூ.